தமிழகத்தில் 15 ஐபிஎஸ் அதிகாரிகளை இடமாற்றம் செய்து தமிழக அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது. 11 பேரை பணியிட மாற்றம் செய்தும் 4 பேருக்கு பதவி உயர்வு வழங்கியும் தமிழக அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுப்பிரமணியன் வழங்க கேட்கலாம். வணக்கம் சுப்பிரமணியன், இந்த தமிழக அரசு உத்தரவு குறித்த கூடுதல் விவரங்கள் என்ன? 15 காவல்துறை அதிகாரிகளை இடமாற்றம் செய்து தமிழக அரசு உத்தரவிட்டிருக்கிறது. அதில் குறிப்பாக 4 காவல்துறை அதிகாரிகளுக்கு பதவி உயர்வும் பணியிட மாற்றமும் என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. அதில் முக்கிய அதிகாரிகள் என்று சொல்லப்படக்கூடிய காத்திருப்போர் பட்டியலில் இருந்த ஏடிஜிபி ஆயுஷ் மணி திவாரி என்பவர் மாநில குற்ற ஆவண காப்பகத்துடைய ஏடிஜிபியாக இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். மாநில குற்ற ஆவண காப்பகத்தின் ஏடிஜிபியாக இருந்த ஜெயராம் ஆயுதப்படை பிரிவுடைய ஏடிஜிபியாக இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். ஏற்கனவே ஆயுதப்படை பிரிவில் டிஜிபியாக இருந்த மகேஷ்குமார் அகர்வால் மத்திய அரசு பணிக்கு சென்றிருக்கக்கூடிய காரணமாக தற்போது அந்த மாற்றம் என்பது செய்யப்பட்டிருக்கிறது. மேலும் எஸ்பி ரேங்கில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதில் குறிப்பாக சென்னையில் இருக்கக்கூடிய சென்னை காவல்துறையில் பணியாற்றக்கூடிய அதிகாரிகளும் இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். சிறப்பு புலனாய்வு குழு, அதாவது சேலம் வடக்கு பிரிவுடைய துணை ஆணையராக இருந்த பிருந்தா அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் சிறப்பு புலனாய்வு குழுவில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு ஐபிஎஸ் அதிகாரி அவர் இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். அவர் ஆவடியில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு சிறப்பு காவல் படையுடைய கமாண்டண்டாக இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். அதே போல மாநில சைபர் கிரைமுடைய பிரிவு எஸ்பியாக இருந்த அசோக் குமார் தமிழ்நாடு சிறப்பு காவல் படைக்கு இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். மேலும் கோயம்பேடு காவல்துறை ஆணையராக இருந்த சுப்புலட்சுமி இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். அவர் சென்னை காவல்துறையுடைய நிர்வாக பிரிவு துணை ஆணையராக மாற்றப்பட்டிருக்கிறார். அதே போல நிர்வாக பிரிவு துணை ஆணையராக இருந்த அதிவீர பாண்டியன் கோயம்பேடு காவல் துணை ஆணையராக இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். இதில் மேலும் மொத்தம் 4 அதிகாரிகளுக்கு பதவி உயர்வு வழங்கப்பட்டிருக்கிறது. அதில் குறிப்பாக கோவை உதயகுமார் என்பவர் காஞ்சிபுரம் திருப்பூர் சப்டிவிஷனுடைய ஏஎஸ்பியாக இருந்திருக்கிறார். அவர் எஸ்பியாக பதவி உயர்வு பெற்று கோவையுடைய தெற்கு பிரிவுடைய துணை ஆணையராக இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். மொத்தம் 15 காவல்துறை அதிகாரிகள் இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதில் 4 அதிகாரிகளுக்கு பதவி உயர்வு வழங்கி தமிழக அரசு உத்தரவிட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி.